இன்று மாற்றத்தின் நாள். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக, ஆச்சரியமான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேத்யூ சாப்டர் 28 verse number 2, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். And behold, there was a great earthquake, for an angel of the Lord descended from heaven and came and rolled back the stone and sat on it. மனிதர்கள் புரட்டி கல்லறை அடைத்திருந்த கல்லை தேவன் புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் நமக்காக ஒரு வாசலை திறப்பார் என்று சொன்னால் அதை எந்த மனிதனாலும் அடைக்க முடியாது. ஏன் அவர் அதன் மேல் ஏறி உட்கார்ந்தார்? புரட்டி தள்ளி இருந்த அந்த கல்லின் மேலே ஏன் அவர் உட்கார்ந்திருந்தார்? இனி எந்த மனிதனும் அதை புரட்டி பழைய நிலைமையில கொண்டு போய் வைத்து விடக்கூடாது என்பதில் நம்முடைய ஆண்டவர் மிக கவனமுள்ள ஆண்டவராக இருந்தார். உங்க வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்கள், தேவன் செய்த மகத்துவங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையில திறந்த வாசல், கர்த்தர் உங்களுக்காய் செய்த பெரிய காரியங்களை எந்த மனிதனாலும் அடைக்க முடியாது, எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது, எந்த மனிதனாலும் மாற்றி அமைக்க முடியாது, எந்த மனிதனும் தேவனுடைய திட்டத்தை கொலாப்ஸ் பண்ண முடியாது என்பதை காண்பிப்பதற்காக தேவன் அதன் மேல் ஏறி உட்கார்ந்தார். மனிதன் பிரச்சனையாய் பயன்படுத்தின அதே கல்லை, அதே காரியத்தை கர்த்தர் கரத்தில் எடுத்தார். கர்த்தர் அதை மகிமையாய் மாற்றினார். மனிதர்கள் அதை அடைத்து வைப்பதற்காக பயன்படுத்தினார்கள். கர்த்தர் அதை புரட்டி தள்ளி தேவன் என்ன தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ கர்த்தர் அதை செய்தார். புரட்டி தள்ளினார். புரட்டி தள்ளினது மாத்திரமல்ல, அதன் மேல் உட்கார்ந்து இனி ஒருவரும் இதை பழைய நிலைமையில கொண்டு போய் வைக்கக்கூடாது என்பதில் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் மிக கவனமுள்ள ஆண்டவராய் இருந்தார். அதிலிருந்து ஒரு பெரிய சாட்சியையும் ஒரு பெரிய சத்தியத்தையும் இந்த முழு மனுக்குலத்துக்கும் அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் அந்த கல் அந்த இடத்துல தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய சாட்சியாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த கால வேளையில, மாலை வேளையில நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எந்த நேரமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் திறந்த வாசலை, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்களை, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் காண்பிக்கிற மகத்துவங்களை ஆண்டவர் உங்களுக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் எந்த மனுஷனும் மாற்றி அமைக்க முடியாது, எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. எழுதினது எழுதினதே. ஆமென். அவர் யூதருக்கு ராஜா என்றால் அவர் யூதருக்கு ராஜா. அது எழுதினது எழுதப்பட்டதே. அது மாற்றி அமைக்கப்படவே முடியாது. கர்த்தர் செய்தது செய்ததுதான். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்களை எந்த மனிதனாலும் மாற்றி அமைக்க முடியாது. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தில் நான் சொல்கிறேன், உங்களுக்காய் ஒரு வாசலை திறந்திருக்கிறார், உங்களுக்காய் ஒரு பாதையை உண்டாக்கி இருக்கிறார், உங்களுக்காய் ஒரு குடும்பத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார், உங்களுக்காய் ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார், உங்களுக்காய் ஒரு மேன்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார், உங்களுக்காய் ஒரு மகத்துவங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த மகத்துவங்களை, அந்த மேன்மையை இருந்த பழைய நிலைமையில எந்த மனுஷனும் புரட்டி தள்ளிவிடக்கூடாது என்பதில் கர்த்தர் மிக கவனமுள்ளவராய் இருக்கிறார். அந்த கல்லின் மேல் ஆகவே அவர் அமர்ந்திருக்கிறார். அதை சாட்சியாய் நிறுத்துவார். எந்த பிரச்சனை உங்களை அடைத்திருந்ததோ அதே பிரச்சனையை கர்த்தர் தம்முடைய கரங்களிலே எடுத்து அதை சாட்சியாக, மேன்மையாக உங்களை அநேகருக்கு தேவனுடைய நாம மகிமைக்காக கர்த்தர் மாற்றி அமைப்பாராக. இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை தைரியப்படுத்துங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக, தைரியப்படுத்துவாராக. சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் திறந்த வாசலை எந்த மனிதனாலும் அடைக்கவே முடியாது, எந்த மனுஷனாலும் அடைக்க மாட்டான். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, தேவன் திறந்த வாசலை எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், ஆனால் 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறவே. தேவனுடைய மகத்துவங்களும், தேவனுடைய நன்மைகளும், தேவனுடைய பாதுகாப்பும், உம்முடைய வழி நடத்துதலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய், மேன்மையாய், ஆசீர்வாதமாய், ஆச்சரியமாய் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பலப்படுத்தட்டும். தேவனுடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். தேவனுடைய நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நிறைந்திருக்கட்டும். ஆச்சரியமான தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். எந்த சூழ்நிலையிலும் இருந்த பழைய நிலைமைக்கு அல்ல, கர்த்தர் இருக்க போகும் புதிய நிலைமையில, மகிமையான நிலைமையில உம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்துவதற்கு நீர் உண்மையுள்ள ஆண்டவராக இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தைரியப்படுத்தி தார். கர்த்தர் திறந்த வாசலை இனி எந்த மனுஷனும் அடைக்கவே முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிருபை தந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.
God will be with you. தைரியமாக இருக்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த மனுஷனும் மாற்றி அமைக்க முடியாது. எழுதினது. ஆமென்.